எக்ஸைஸ் 2.2ல ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸ்பிரஸ் த ஃபாலோவிங் ரேஷ்னல் நம்பர்ஸ் இன்டூ டெசிமல். ஓகேவா? ஸோ இது வந்து ரேஷ்னல் நம்பர். ஓகேவா? ஸோ இது வந்து எதில் மாற்ற சொல்கிறாங்க? டெசிமல். டெசிமல் அப்படின்னா என்னது? இந்த பாயிண்ட் வச்சு வரும்ல, ஸோ அந்த மாதிரி டெசிமலில் மாற்ற சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட் த கைண்ட் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். அந்த டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு டெர்மினேட்டிங்காக நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ 2/7 அப்படின்னு இருக்குது. ஸோ முதல்ல வந்துட்டு என்ன பண்ணணும்? 2/7 டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 2 வந்துட்டு 7 டேபிள் வருமா? வராது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துக்கிறோம். ஓகேவா? ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா 0 அப்படிங்கிறதுனால ஸோ 0 பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ 20 வர வரைக்கும் அப்படின்னா 2 7s are எவ்வளோ? 14. பேலன்ஸ் எவ்வளோ? 6ஆ? ஸோ 6 ஆல்ரெடி பாயிண்ட் வச்சுட்டதுனால நம்ம ஒரு 0 சேர்த்துக்கலாம். இப்போ 7 8s are எவ்வளோ? 56ஆ? ஸோ பேலன்ஸ் வந்துட்டு எவ்வளோ? 4. ஓகேவா? 60ல் 56 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 4. ஸோ இப்போ 4 ஆல்ரெடி பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 போட்டுக்கலாம். ஸோ இப்போ 40 வர வரைக்கும் 7 டேபிள். 5 7s are எவ்வளோ? 35. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வருது? 5 வருது. ஆல்ரெடி பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 சேர்த்துக்கலாம். இப்போ 50 ஆகிடுச்சு. 6 7s are 42. 7 7s are எவ்வளோ? 49. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ? 1ஆ? ஸோ ஆல்ரெடி பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 சேர்த்துக்கலாம். மறுபடியும் எவ்வளோ? 1 7 is 7. பேலன்ஸ் எவ்வளோ? 3a. ஸோ ஆல்ரெடி பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 சேர்த்துக்கிறோம். இப்போ என்ன வருது? 30 அப்படின்னு வருது. 30 வர வரைக்கும் 7 டேபிள் அப்படின்னா 4 7s are எவ்வளோ? 28. பேலன்ஸ் எவ்வளோ? 2. ஆல்ரெடி பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 சேர்த்துக்கிறோம். இப்போ 20 வர வரைக்கும் அப்படின்னா 2 7s are எவ்வளோ? 14. ஓகேவா? ஸோ அப்போ மறுபடியும் பேலன்ஸ் எவ்வளோ? 6. ஸோ இதே மாதிரி நம்பர்ஸ் தான் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் 3 டாட் வச்சு முடிச்சிருங்க. ஸோ இப்போ என்ன எது வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னா 2லேருந்து 4 வரைக்கும் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்னது? மறுபடியும் இதுலேருந்து 2 8 5 7 1 4 2 மறுபடியும் 8 5 7 அந்த மாதிரி தானே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ எதுலேருந்து ரிப்பீட் ஆகுது? 4 வரைக்கும் வந்துட்டு ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? ஸோ நம்ம இதை வந்துட்டு எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/7 is equal to 0.285714. இது வந்து ரிப்பீட் ஆகுது. எது ரிப்பீட் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து இந்த கோடு வந்து போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? இதோட டெசிமல் எக்ஸ்பான்ஷனோட என்ன கைண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னாலே ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கல. ஸோ இது மாதிரிலாம் வந்தது அப்படின்னா இதுக்கு பேர் என்ன? நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங். ஓகேவா? ஸோ நான் டெர்மினேட்டிங் மறுபடியும் இது வந்துக்கிட்டே இருக்குல்ல, அதனால ரெக்கரிங். ஓகேவா? ஸோ நான் டெர்மினேட்டிங் அண்டு ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போமா? செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? -5 3/11. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் பாயிண்ட்டோட கொஷினு. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ரெண்டாக அப்படியே பிரிச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ -5 ஒன்றாகவும் ப்ளஸ் 3/11 ஒன்றாவும் பிரிச்சுக்கலாம். ஸோ 3/11 அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு டிவைட் பண்ணுறப்ப சின்னதாக தானே வரும். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் பெருசாக போகும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டோம். ஸோ அப்போ இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 11 வெளியில் 3 உள்ளார 3 வருமா? வராது. ஸோ அப்போ 0 பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துக்கலாம். 2 11s are எவ்வளோ? 22. ஸோ பேலன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? 8. ஆல்ரெடி பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ 7 11s are எவ்வளோ? 77. ஸோ 77 அப்படிங்கிறப்ப பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 3 கிடைக்கும். ஆல்ரெடி பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 சேர்த்துக்குவோம். மறுபடியும் என்னது? 2 11s are எவ்வளோ? 22. பேலன்ஸ் எவ்வளோ? 8 80. மறுபடியும் 7 டைம்ஸ் வந்துட்டு என்ன? 77. ஸோ இந்த மாதிரி என்னது? 2 7 தான் வந்துட்டு என்ன ஆகுது? ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ என்னது நம்ம எழுதிக்கணும்? -5 ப்ளஸ் ஸோ இந்த இடத்துல தானே 3/11க்கு பதிலாக தான் இந்த நம்பர். ஓகேவா? 0.27 என்ன போடணும்? 27க்கு மேலே இந்த மாதிரி பார் கோடு போட்டுறோம். ஏன்னா இந்த 27 தான் ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி பார் கோடு போட்டுக்கிட்டோம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0வோட -5 ஆட் பண்ணுறப்ப -5ஆ? ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடலாம். ஸோ -5.27 பார். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? இப்போ செகண்ட் பாயிண்ட் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதுவும் வந்துட்டு என்னது? -2.27 வந்துட்டு பவரில் வந்துட்டு என்ன ஆகுது? பார் கோடு போட்டிருக்கோமோ? ஸோ அப்படிங்கிறதுனால இதுவும் என்ன? நான் டெர்மினேட்டிங். ஓகேவா? டெர்மினேட்டிங் அப்படின்னா முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நான் டெர்மினேட்டிங் அப்படின்னா முடியாது. ஸோ நான் டெர்மினேட்டிங் அண்டு ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். புரிஞ்சுதா? ஸோ தேர்ட் பாயிண்ட் போடுவோமா? தேர்ட் பாயிண்ட்டோட கொஷின் என்ன அப்படின்னா 22/3.
ஓகேவா. ஸோ நம்மளுக்கு நார்மல் ஃப்ராக்ஷனில் இருந்தால் தானே ஈஸியாக டிவைட் பண்ண முடியும். இப்போ 22 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் மாற்றியும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாகவே வந்து டிவைட் பண்ணி போட்டுக்கிற மாதிரியும் போட்டுடலாம். ஓகேவா. ஸோ இப்போ டேரெக்டாக டிவைட் பண்ணுறது எப்படி அப்படின்னா 22 3a. ஸோ 22 வர வரைக்கும் அப்படிங்கிறப்ப 7 3s are எவ்வளோ 21. ஸோ பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் 1 கிடைக்கும். ஸோ 1 வராது, அதனால் பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துக்குவோம். ஸோ 3 3s are எவ்வளோ 9. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ 1. ஆல்ரெடி பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ 3 3s are 9. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆகும், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குமா. ஸோ போயிட்டே இருக்கிறதுனால நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 22/3க்கு வந்துட்டு 7.333 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி போயிட்டே இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன போட்டுக்கலாம், பார்னு போட்டுக்கலாமா. ஸோ அப்போ 7.3 பார். ஓகேவா. நம்மள என்ன ஆகுது, இதுலேயும் அதே மாதிரி பார் இருக்கா. ஸோ இந்த பார் இருந்தது அப்படின்னா என்ன நம்ம போடணும், நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங். ஓகேவா, புரிஞ்சுதா. டெர்மினேட்டிங் அண்டு ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் தேர்டுக்கு அப்புறம் ஃபோர்த் பாயிண்ட்டு. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 327 டிவைடட் பை 200. ஓகேவா. ஸோ இதான் வந்து கொஷினு. ஸோ இப்போ டிவைடட் பையில் சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக டிவைட் பண்ணிட முடியுமா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா 200 வந்து எப்படி எழுதுகிறோம், 2 × 100 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ அப்போ 100 வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா 100ல் வந்து 2 zeros இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த 100 எடுக்கிறதுக்கு ரெண்டு நம்பருக்கு முன்னாடி இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுக்கலாமா. அப்போ 3.27 டிவைடட் பை 2. ஓகேவா. ஸோ நீங்கள் டிவைட் பண்ணி கூட பாருங்கள், நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 100ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3.27 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து நார்மல் டிவிஷன் மெத்தட் இருக்குல்ல. ஸோ அதில் டிவிஷன் பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ 2 டேபிளில் 3.27. ஓகேவா. ஸோ 1 2 is 2. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ 1, பாயிண்ட் வச்சுட்டு 2. ஸோ இப்போ என்னது, இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கேயும் பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ 12 வந்து எத்தனை டைம்ஸ் வரும், 6 2s are எவ்வளோ 12. ஓகேவா. ஸோ பேலன்ஸ் என்ன 0. இப்போ 7 அப்படியே இறக்குறோம். ஸோ 3 2s are எவ்வளோ 6. பேலன்ஸ் எவ்வளோ 1. ஸோ ஆல்ரெடி பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ 5 2s are எவ்வளோ 10. ஓகேவா. ஸோ இப்போ இது வந்துட்டு என்ன ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்னன்னு சொன்னேன், டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன 1.635. ஓகேவா. ஸோ இது வந்துட்டு என்னது, டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். புரிஞ்சுதா இந்த ஃபஸ்ட்டு சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். இந்த லைனை நீங்கள் மேலேயே எழுதினாலும் கரெக்டு தான். சப்போஸ் இந்த இடத்துல இதுக்கு அடுத்தது எடுத்து இந்த இடத்துல நீங்கள் எழுதினாலுமே கரெக்டு தான். ஓகேவா. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். புரிஞ்சுதா சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.